திருமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எலக்ட்ரிக் டூ வீலர் மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்கூட்டர்ஸாக இருக்கிற டிவிஎஸ் iQube ST நம்ம கூட இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஸ்கூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, பேட்டரி எப்படி கொடுத்துருக்காங்க உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லீக்கான யூ ஷேப்டு டிஆர்எக்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. ஸ்லீக்கான எல்இடி ஹெட்லாம்ப்ஸு வித் இண்டிகேட்டர்ஸோட வருது. கம்ப்ளீட்டாக இந்த வெஹிக்கிளில் எல்இடி செட்டப்பில் தான் வந்து கொடுக்குறாங்க லைட்ஸ் எல்லாமே. ஸோ ஃப்ரேம் பார்க்கும்போது ஜூபிட்டர் பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரியே இருக்கும். பட் ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான சேசியில் வந்து பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான தனி சேசியை அவங்க உருவாக்கியிருக்காங்க. டியூப்லர் ஃப்ரேமில் வந்துட்டு இந்த சேசியை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் இதோட ஃபெண்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு பல்கியான ஃபெண்டர்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ கீழே பார்த்தோம்னா 12 inch அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டியூப்லெஸ் டயர்ஸோட வருது. 90/90 டயர் செக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல வந்து சஸ்பென்ஷன் டெலஸ்கோபிக் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இங்கே ஏர் இன்லெட்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சென்டர்லையும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அந்த சைட்லையும் இதே மாதிரி ஒரு ஏர் இன்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி கூலிங்காகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் பார்த்தோம்னா ரொம்பவே ஃப்ளாட்டான ஃப்ளோர் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே ஃப்ளோர் மேட் கூட கொடுத்துட்றாங்க. அதுவுமே நல்ல குவாலிட்டியில் தான் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம கிராசரி கேரி பண்ணுற மாதிரி ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. 3 kg வரைக்கும் இதில் கேரி பண்ண முடியும். அதே மாதிரி இங்கேயே வந்து தனியாக ஒரு ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே 3 kg வந்து கேரி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து சார்ஜிங் போடணும். ஸோ இது வந்து 950 kW ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 4 to 5 hours வந்து ஆகும். ஸோ சீட் வந்து வெல் குஷன்ட் அண்ட் கொஞ்சம் லாங்கான சீட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி உட்காரவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாலும் உட்காந்துக்க முடியும். ஸோ சீட் வந்து கிட்டத்தட்ட சீட் ஹைட் 770 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா 157 mm இருக்கு. ஸோ ரியரில் பார்த்தோம்னா மெல்லிசான எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து சைட்லேயும் இண்டிகேட்டர்ஸும் வந்துடுது. ஸோ கிராப் ரெயில்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஹோமான ஒரு நல்ல மெட்டீரியலாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. மேலேயும் வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க கிரிப்புக்கு. ஸோ கீழே வந்து கியூ பார்க் அசிஸ்டோட பேட்சிங் வருது. ஸோ இதுதான் வந்து இந்த வெஹிக்கிளோட சிறப்பம்சம்னு சொல்லலாம். இந்த அசிஸ்ட்டை வந்து ஆன் பண்ணி விட்டோம்னா 5 km ஃப்ரண்ட்டு, 5 km ஸ்பீடில் ரிவர்ஸ்லேயும் வரலாம். அந்த பார்க்கிங்கிறனால அந்த 5 km ஸ்பீட்லேயே அந்த ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து ரொம்ப மெல்லிசான எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வருது. கூடவே இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்பர் பிளேட்டுக்கு மேலே இங்கே ஒரு லைட் வருது. ஸோ டிஸ்பிளே பற்றி பேசும்போது 7 inch TFT டச் எனேபிள்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஹேண்ட்லையும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். தனியாக வந்து இந்த நாப் யூஸ் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறேன். டச் பண்ணும்போது ஓரளவு ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஜென்ரல் செட்டிங்ஸில் போனால் சவுண்ட் டிஸ்பிளே வந்து மாற்றிக்கலாம். ப்ளூடூத் செட்டிங்ஸில் வந்து ப்ளூடூத் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபோனை. ஸோ இங்கே மை வெஹிக்கிளில் போனோம்னா இங்கே வந்து சர்வீஸு, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ டயர் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம். எரர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ட்ரிப் மீட்டர் வருது. ஸோ சாஃப்ட்வேர் என்ன வெர்ஷனில் இருக்குங்கிறத இதே காட்டுது. ஸோ இதில் ப்ரைவசியில் பார்த்தோம்னா நம்ம இன்காக்னேட்டோவில் வேணும்னா அதுலேயும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூலையும். ஸோ இங்கே டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பதிவு பண்ணிக்கலாம். நம்ம லைசன்ஸு, அப்புறம் RC புக்கு அதெல்லாம் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா நம்ம பேர், டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்தோம், ஆட்டோமேட்டிக்காக அதில் சேவ் ஆகிடும். ஸோ கடைசியாக வந்து பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது உள்ளிட்ட விஷயங்கள்லாம் இதில் பார்க்க முடியும். ஸோ ப்ளூடூத் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது போக வேறு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தா இதில் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இருக்குது. ப்ளஸ் ஜியோ ஃபென்சிங் பண்ணலாம். அப்புறம் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை வந்து எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணலாம். நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை கூட நம்ம இதில் வந்து செட் பண்ணி வைக்கலாம். அது ஆனால் அது டிவிஎஸோட எக்ஸ்மார்ட் கனெக்ட்டுங்கிற ஆப் மூலிமா வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும்னா அதில் நம்ம மாற்றணும்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து மாறிடும். ஸ்விட்ச் கியர் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான். ஸோ இது வந்து லோ பீம், ஹை பீமு, இது வந்து இந்த டச் ஸ்க்ரீனை நம்ம பயன்படுத்துறதுக்கான நாப் இது மூலியமாகவும் பயன்படுத்திக்கலாம். ஃபிங்கர் டச் மூலியமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இண்டிகேட்டர்ஸ், ஹாரன் இங்கே வருது. ஸோ இது வந்து ஹசார்ட் ஸ்விட்ச் இங்கே கொடுக்குறாங்க. இது வந்து iQube பார்க் அசிஸ்ட்டு. ஸோ 5 km ஃப்ரண்ட்லேயும் ரிவர்ஸ்லேயும் வந்து பார்க்கிங் பண்ணும்போது பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து மோட் சேஞ்சர் ப்ளஸ் அது போக செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. கீ வந்து பார்த்தோம்னா 2 கீ கொடுக்குறாங்க. ஒன்று ஸ்மார்ட் கீ ப்ளஸ் இன்னொன்று வந்து நார்மல் கீ வருது. ஸோ ஸ்மார்ட் கீ பார்க்கும்போது ரொம்பவே பெருசாக இருக்குது. ஒரு கார் கீ மாதிரியே இருக்குது. ஃப்ளிப் டைப் கீயும் இதில் வருது. ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கீ வந்துடும்.
மேலே பார்த்தோம்னா இங்கே வின் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது சின்னதாக இருக்குது, ஒரு பெரிய யூசேஜ் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஸ்க்ரீனை வந்துட்டு சன் கிளார் அடிக்காமல் இந்த ஸ்க்ரீனை பார்க்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடியிலேருந்து சன்லைட் அடிச்சதுன்னா கண்டிப்பாக கிளார் அடிக்க தான் செய்யும். இங்கே பார்த்தோம்னா பார்க்கிங் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இதே நம்ம வெஹிக்கிளை வந்து ஸ்லோப்பில் நிறுத்தி பிரேக் அமுத்தி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோப்புலேருந்து கீழே விழுகாத மாதிரி வந்து நின்றுக்கும். அப்புறம் வந்து பிரேக்கை மட்டும் ரிலீஸ் பண்ணி இது எடுத்து விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பார்க்கிங் பிரேக் எடுத்து விட்டுறோம். ஸோ இந்த ஸ்விங்காம் மேலே ஸ்விங்காம் கவர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா இலுமினேட்டட் லைட், டிவிஎஸ் எலக்ட்ரிக்னு இலுமினேட்டட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது சார்ஜிங் ஆகும்போது பிளிங்காக எரியும். ஸோ அதுவும் இருக்குது. ப்ளஸ் அந்த மோட்டர் பற்றி பேசும்போது இதில் வந்து பெல்ட் டிரைவ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக வந்து ஹப் மோட்டரே கொடுத்துட்டாங்க. முக்கியமாக அந்த ஹப் மோட்டருக்கும் அந்த பெல்ட் டிரைவுக்கும் என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தா, லோ ஸ்பீட்ஸில் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஹப் மோட்ரு. மெக்கானிக்கல் லாஸஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதே செயின் டிரைவ் பார்த்தோம்னா ஹை ஸ்பீட்ஸில் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆனால் லோ ஸ்பீட்ஸில் வந்துட்டு லாஸஸ் அதிகமாக இருக்கிறனால நம்ம சிட்டி கம்யூட்டராக ஓட்டும்போது இந்த ஹப் மோட்டர் ரொம்ப பெஸ்ட்டு, எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம்னா ஸ்விங்கர் மேலே வந்து கிராஷ் கார்டு வந்து 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த மோட்டரோட பவர் என்னன்னு பார்த்தா 6 PS ஆஃப் பவரும் 140 Nm ஆஃப் டார்க் வந்து இந்த மோட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ST வேரியண்ட்லேயே 2 வெரைட்டி ஆஃப் பேட்டரி கொடுக்குறாங்க. ஒன்று 3.4 kWh, இன்னொன்று 5.1 kWh 2 பேட்டரி வருது. ஸோ இதில் பயன்படுத்தியிருக்கிறது 5.1 kWh பேட்டரி. ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தோம்னா ரியல் வேர்ல்டு ரேஞ்சே 150 km/h வந்து ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் தருது. அதுவும் இல்லாமல் இதில் லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் பேட்டரி அண்ட் மோட்டார் ரெண்டுமே வந்து வருது. ஸோ இப்போ வர ஸ்கூட்டர்ஸ்லாம் பூட் ஓப்பன் பண்ணோன்னா கீ ஃபாப்லேயே ஓப்பன் பண்ணிட முடியும். ஆனால் இந்த ஸ்கூட்டரில் பழைய டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கீ போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சில பேர் இது ஓல்டு டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து ஒருத்தங்களுக்கு பொறுத்துது. பட் இங்கே வந்து பார்த்தோன்னா USB-A டைப் சார்ஜிங் போர்ட் இங்கே வருது. கிட்டத்தட்ட 32 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இதிலே வந்துடுது. 10 kg வரைக்கும் இதனால் தூக்கிட்டு போக முடியும். ப்ளஸ் அது போக இங்கே வந்து 2 ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் அழகாக வச்சுக்கலாம், ஒரு பெரிய ஹெல்மெட் இதில் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து போர்ட்டபிள் சார்ஜர். இந்த ப்ளக்கை தான் வந்து நம்ம முன்னாடி கனெக்ட் பண்ணோம் சார்ஜிங் பாயிண்டில். ஸோ முன்னாடி மாதிரியே பின்னாடி 12 inch வீல்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. இதில் டயர்ஸ் பார்த்தோம்னா 110 செக்ஷன் டயர்ஸ் வருது. ப்ளஸ் பிரேக்ஸ் வந்து 130 mm ட்ரம் பிரேக் வந்து கொடுக்குறாங்க. முன்னாடி 220 mm டிஸ்க் பிரேக் வருது. ஸோ பின்னாடி வந்து பெண்கள் இறக்காருன்னா ஃபூட்ரஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஃப்ரண்ட் ஃபூட்ரஸ் 1 leg வைக்கிற மாதிரி இங்கே தனியாக வருது. ஸோ இந்த ஃப்ளோருமே பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து 140 km இங்கே காமிக்குது. ஆவரேஜ் வாட் பெர் கிலோமீட்டர் இங்கே காமிச்சிருது. ப்ளஸ் 76% சார்ஜ் இன்னும் இருக்குது. ஓடோமீட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு காமிக்குது. ப்ளஸ் இதில் வந்து ரெண்டு மோடு இருக்குது. ஒன்று ஈக்கோ, இன்னும் வந்து பவர் மோடு. 2 மோடுமே வந்துட்டு ஈக்கோ மோட்னா க்ரீன் கலரில் இருக்கும், இதே பவர் மோட்னா இது ஆரஞ்சு கலரில் வரும். ஸோ நம்ம எக்கோ மோடு போட்டோன்னா இது க்ரீன் கலரில் காமிக்கும். இதே வந்து பவர் மோடு பார்த்தோம்னா ஆரஞ்சு கலரில் காமிக்கும். ரீஜன் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இதில் ரீஜன் வந்து கொடுத்துருக்காங்க. ரீஜன் வந்துட்டு ரொம்ப ஒரு நார்மலான ரீஜன் தான், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லை, ரொம்ப லேஸாகவும் இல்லை. ஸோ ஒரு நார்மலான ஒரு ரீஜன் எப்படி இருக்குமோ ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் 2-wheeler மார்க்கெட்டில் ஏன் iQube வந்து இவ்வளோ சேல் ஆகுது அப்படின்னா, இதுக்கு வந்து ட்ரைவ் ஊட்டி பார்க்கும்போது தான் அதுக்கு தெரியும். ஸோ இதை ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப வெயிட் லெஸ்ஸான வெஹிக்கிளை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. ஏன்னா இந்த வெஹிக்கிளோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 132 kg, ஒரு பைக்கு ஈக்குவலான வெயிட்டு. ஆனால் ஓட்டும்போது ரொம்ப லைட்டான வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி ஜீரோ கிராவிட்டியை வந்துட்டு சென்டராக வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ எந்த ஒரு மிஸ்பேலன்ஸோ ரொம்ப ஓட்டுறக்கு கஷ்டமாகவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சிட்டியில் அழகாக இங்கே வளைச்சு நெளிச்சு எப்படி வேணால் ஓட்டலாம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓட்டுறக்கு. ரெண்டாவது விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இதோட பிக்கப் தான். நார்மலாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்னாலே, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னாலே ஓரளவு பிக்கப் நல்லா இருக்கும். ஆனால் அதில் எக்கனாமி மோட்லேயே வந்து நல்ல ஒரு பிக்கப் வந்து கிடைக்குது. இதே வந்து பவர் மோடு போட்டோம்னா நல்ல ஒரு 50 வரைக்குமே ஒரு நல்ல சூப்பர்பான பிக்கப் கிடைக்குது. ஈஸியாக நம்ம வந்து ஒவ்வொரு வெஹிக்கிளையும் வந்து ஓவர்டேக் பண்ண முடியும். அந்தளவு நல்ல பிக்கப் வந்து இதில் கிடைக்குது. ப்ளஸ் பவர் மோடில் போட்டோம்னா டாப் ஸ்பீட் வந்து 82 வரைக்கும் டாப் ஸ்பீட் போகுது. எக்கனாமி மோடில் 52 km/h வரைக்கும் அந்த டாப் ஸ்பீட் வருது. ஸோ இதில் ஹப் மோட்டர் கொடுத்துருக்கிறனால சுத்தமாக சவுண்டே இல்லை, ரொம்பவே குவைட்டாக இருக்குது இந்த வெஹிக்கிள். ஸோ செயின் டிரைவாக இருக்கட்டும், பெல்ட் டிரைவாக இருக்கட்டும் கொஞ்சம் சவுண்டு வரும். ஆனால் இதில் சுத்தமாக சவுண்டே கிடையாது. நம்ம ஹார்ன் அடித்தா தான் பக்கத்தில் இருக்கவங்களே சவுண்டு வருது. மோட்டர் சவுண்டுமே ரொம்ப மினிவலாக இருக்குது. ஒரு சைக்கிள் ஓட்டுற ஃபீல் தான் வந்து கிடைக்குதே தவிர பெருசாக ஒரு வண்டி ஓட்டுற ஃபீலே இந்த வெஹிக்கிளில் வந்துட்டு நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. பட் ஆனால்
பிக்கப் வந்து தாறுமாறாக இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு இஷ்யூவுமே கிடையாது. தேவையான ஃபீச்சர்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ சீட்டுமே வந்து ஸ்பாஞ்சியாக இருக்குது. உட்காரணும், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டணும், ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தொடர்ந்து ஓட்டணும், 60 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓட்டணும்னா அழகாக அதில் ஓட்ட முடியும். அந்தளவு ஒரு கம்ஃபர்டபுளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டுமே பெருசாக தான் இருக்குது. ஃபேட்டான இருக்கவங்க கண்டிப்பாக பின்னாடி உட்காந்துக்க முடியும். அந்தளவு கொஞ்சம் பெரிய சீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபிலிட்டியாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரேஞ்சாக இருக்கட்டும் உள்ளிட்ட எல்லா விஷயங்களுமே வந்து இவங்க கவர் பண்ணிடுறாங்க. ஸோ பெருசாக இந்த வெஹிக்கிளில் இஷ்யூஸ்ன்னு சொல்ல போனால் இந்த ஹாரன் வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஹேண்டில் பார் ஓட்டிட்டு ஹாரன் அடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐ மீன் கஷ்டமாக இருக்குன்னா இந்த ஷார்ப்பான பாயிண்ட் வந்து நம்ம ஃபிங்கரில் படுது. ஸோ அதை கொஞ்சம் ஃப்ளாட்டாக வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஹாரன் தான் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுறேன். ப்ளஸ் அது போக வந்துட்டு சென்டர் ஸ்டாண்ட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நார்மலாக சென்டர் ஸ்டாண்ட் நடுவில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சென்டர் ஸ்டாண்டோட அந்த ஸ்டாண்ட் வந்து பின்னாடி கரெக்டாக அந்த ஸ்விங் ஆமோட கவர் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அது அங்கிருந்து அடித்து அங்கே வச்சு அடித்து நம்ம சென்டர் ஸ்டாண்ட் போட வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தோம்னா அது சென்டர் ஸ்டாண்ட் போடும்போதே வந்து சைடில் வந்து ஃபுட் ரெஸ்ட் இருக்கிறனால அது போடுறது சென்டர் ஸ்டாண்ட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் தவிர பெரிய இஷ்யூ, மேஜரான இஷ்யூ எதுவுமே கிடையாது. ஸோ லாங் டேர்ம் ஓட்டவங்களே கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் ஓட்டவங்களுக்கே இது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பெட்ரோலுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அந்த காஸ்ட்டை வந்து கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் 3 டைம்ஸாக வந்து குறைச்சிருது எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ இனிஷியலாக ஒரு ஃபஸ்ட்டு 10 to 12 இயர்ஸ்க்கு வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ மற்றபடி பெருசாக இந்த வெஹிக்கிளில் பெருசாக எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். until then bye from கபில் முருகேஷ்.